பார்வதி, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? நீ அழாதம்மா. ராதிகா, இவளை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுமா? அப்படின்னா பார்வதி குழந்தை பெற போறா இல்ல? கூடிய சீக்கிரமே பிறக்கும்னு நினைக்கிறேன். சுபத்ரா, பிரபாகர், இப்ப என்ன பண்றது? நீங்க எதுக்கு தேவையில்லாம பதட்டப்படுறீங்க? பிரசவ வலி வந்தா குழந்தைய பெத்துக்கிட்டோம். சுபத்ரா, பார்வதிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை தானே இந்த ஷேனாய் குடும்பத்தோட ஒரே வாரிசா இருக்கும். உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் இங்க என்ன வேலை? இவ்வளவு நாளா பார்வதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தது வீணா போச்சு இல்ல? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை கல்யாணம் பண்ண விடாம பாத்துக்கிட்டோம். இப்ப என்னாச்சு? அவதான் கர்ப்பம் ஆயிட்டால. மச்சான், உங்க தங்கச்சி பெத்தெடுக்க போறது முறை தவறி பிறக்க போற குழந்தைய. அப்பா அம்மா பேரு தெரியாத குழந்தைய இந்த ஷேனாய் குடும்பத்துல வாழ விட மாட்டேன், அழிச்சிருவேன். சுபத்ரா, அப்ப ஜெகநாதன் அவ ஒருவேளை திரும்ப வந்துட்டானா? ஜெகநாதன் திரும்ப கண்டிப்பா வரமாட்டான். அதுக்கான வேலையை நான் பண்ணிட்டேன். அடுத்த இலக்கு பார்வதியோட குழந்தை மட்டும்தான். பார்வதி, கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். எழுந்திரு பார்வதி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எழுந்திருமா, எழுந்திரு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். பயப்படாதம்மா, நானும் உன் கூட வரேன். நான் தான் உன் கூட வரேன்னு. மழையில நீங்க வர வேண்டாம் அத்தை. இங்க பாரு, அத்தை என்னை கூட இருந்து பாத்துக்கோ. பார்வதியை நாங்க கூட்டிட்டு போறோம். எழுந்திரு பார்வதி. இந்த நேரத்துல மழை பெய்யணும். பார்த்தோம். மெதுவா வா. பத்திரம் வாமா. சீக்கிரம் வா வா, அவள் நல்லா பிடிச்சுக்கோங்க. டாக்டர் இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. பார்த்து கூட்டிட்டு
பிரசவம் முடிஞ்சிருச்சு. பெண் குழந்தை. இந்தாங்க. சிஸ்டர் பார்வதி பார்வதி கண்மொழிக்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும். சுபத்ரா, பார்வதி கண்ணு முழிக்க 2-3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள வேலையை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க மச்சான்? அது பிரபாகர் குழந்தைய என்னங்க தங்கச்சி குழந்தைய பார்த்ததும் மனசு மாறிடுச்சா? உங்க தங்கச்சிக்கு முறை தவறி பிறந்த குழந்தை இது. அதுவும் பொம்பளை பிள்ளை இது. இந்த குழந்தை நம்ம குடும்பத்துல வளர்ந்தா ஷெனாய் குடும்பத்துக்கே அசிங்கம். அது நமக்கு வேண்டாம். பிரபாண்ண, நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிடலாம். இல்ல சுபத்ரா, ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்கன்னா? டாக்டர் எனக்கு வேண்டப்பட்டவர், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பிரபாகர், அப்ப குழந்தை என்ன பண்ண போறீங்க? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். சுபத்ரா, குழந்தை எப்படிக்கா? சொன்ன மாதிரி பண்ணிடு. இந்த குழந்தை உயிரோடவே இருக்கக்கூடாது. கதையை முடிக்க வேண்டியது போக பொறுப்பு. முடி. இந்த குழந்தை இனி உயிரோடு இருக்காது. கதையை முடிச்சிடறேன். கடவுளே, இந்த குழந்தையை யார் இங்க போட்டு போயிருப்பா? இந்த கொடுமையான பாவத்தை யார் செஞ்சாங்க? ஐயோ, அழாத செல்லம், அழாத அழாத.
என்னாச்சுடா செல்லம்? செல்ல குட்டி தங்கம். இதானே நீ, சரி, சரி, சரி. இன்னும் இந்த குழந்தைய போட்டுட்டு வரலையா? என்னங்க, இந்த குழந்தையோட முகத்தை பாருங்க. யாராவது குழந்தை வேண்டான்னு சொல்லுவாங்களா? என்னடி சொல்ற? அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம்னு சொல்றியா? இன்னைக்கு மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல? சுயநினைவோட இருக்கிறவங்களுக்கு சொன்னா புரியும். நீ இந்த குழந்தைய தூக்கி போட்டு வரியா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லு. என்னங்க, நாம இந்த குழந்தைய வளர்க்கலாங்க. இத்தனை வருஷம் ஆகியும் நமக்கு தான் ஒரு குழந்தை கூட பொறுக்கவே இல்லைல்ல. இந்த குழந்தைய அந்த கடவுளே நமக்கு கொடுத்துதான் நினைச்சுப்போம். ஏய், உனக்கு குழந்தை பிறக்காம இருக்க நான் காரணம் கிடையாது. எல்லாம் உன் உடம்புல இருக்கிற பிரச்சனை தான். கண்டனோட பிள்ளைய வளர்க்க நான் தயாரா இல்ல. புரியுதா? அதுலயும் இது பொம்பளை புள்ள. தேவையில்லாத பிரச்சனைய விலை கொடுத்து நீ வாங்காத. இந்த சனியனை இன்னைக்கே தலை முழுகிட்டு வந்துரு, இல்ல நானே எங்கேயாவது தூக்கி வீசிடுவேன். இந்த குழந்தையை நான் விட மாட்டேன். வளர்க்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? இந்த குழந்தைக்காக நான் 5 பைசா செலவு பண்ண மாட்டேன். வேணாம். ஏதாவது ஒரு வேலையை பார்த்து குழந்தைய எனக்கு வளர்க்க தெரியும். அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிக்க. நீ கவலைப்படாத செல்லம். அவர் இப்படிதான் எதையாவது பேசிட்டே இருப்பாரு. நீ அதை பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது, சரியா? கொஞ்ச நாள் போனா அவர் தானா மாறிடுவாரு. செல்ல குட்டி, எனக்கு நீ அந்த கடவுள் கொடுத்த பரிசு. உன்னை போய் வேணான்னு சொல்லுவேனா? உன்னை நான் வளர்ப்பேன். உன்னை வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஆளாக்குவேன். அந்த நிலா வெளிச்சத்துலதான் கடவுள் உன்னை எனக்கு காட்டி கொடுத்தாரு. அதனால நான் உனக்கு என்ன பேர் வைக்க போறேன் தெரியுமா? இந்து. இந்து லேகா. இந்த அம்மா வச்ச பேர் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு நல்லா பிடிச்சிருக்குல்ல? இந்துலேக்காவை வளர்த்தே தீருவேன்னு சொன்ன வசந்திக்கு இறைவன் நீண்ட ஆயுளை கொடுக்கணும். எல்லாம் இந்துவோட தலைவிதி. வேலைக்கு போகும்போது ஒரு நாள் ரயில் இடிச்சதுல வசந்தி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுகுமார் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அவங்க பேர் சுமதி. இந்துவோட 2வது அம்மாவா அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சுகுமாருக்கும் சுமதிக்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. தனக்கு சொந்தமே இல்லாத அம்மா அப்பாவோட முதல் மகளா இந்துலேக்கா வாழ ஆரம்பிச்சா.
ஏய் இந்த பிளவுஸ அயன் பண்ணு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனோம், சீக்கிரம் பண்ணு. ஆ. ஐயோ ஐயோ தோசை. ஐயோ ஏய் என் பிளவுஸ கொண்டு வாடி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்னடி நீ இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? என் பிளவுஸ நீ இன்னும் அயன் பண்ணல. அம்மா அது பிளவுஸ். ஐயோ என்னோட பிளவுஸ் என்னடி இது? என் புது பிளவுஸ இப்படி பண்ணி வச்சிருக்க. சின்னம்மா அது தெரியாம நடந்துருச்சு. தோசை தீஞ்சிடுச்சா? நீ வேணும்னே தாண்டி இந்த மாதிரி பண்ணிருக்க. நான் ஸ்டைலா கொஞ்சம் வெளியில போனாலே உனக்கு பொறாமடி, இப்படிதானே? ஒண்ணு இன்னைக்கு நான் வெளியில போடி வெளியில. சுமதி, சுமதி என்ன இது? என்னங்க இத பாத்தீங்களா? என் பிளவுஸ் இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. அப்பா தெரியாம இப்படி ஆயிடுச்சு. நீ என்ன கனவு கண்டுட்டே தேய்ச்சியா? சின்னம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்த பிளவுஸ் தானே, வேற ஒண்ணு நானே வாங்கி கொடுத்துறேன். கேட்டிங்களா? இவ சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இவ சம்பாத்தியத்துலதான் நாம இங்க வாழ்றோமா? அப்படி இல்ல. ஏய், நீ பால் வியாபாரம் பண்ணி கொஞ்சமா பணம் கொண்டு வரேன்னு திமிர்ல ஆடாத. உன்னை வளர்க்கறதே நாங்க தான். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தனன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையே நாசமாயிடும். அத மறந்துடாத நீ. அம்மா இன்னைக்குதான் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட். நேத்து இந்த அக்கா கொடுத்த பணத்தையும் காணோம். அத யார் எடுத்திருப்பா? அது அப்பா எடுக்கிறது நான் பார்த்தேன். இவன் சொன்னது உண்மையாங்க? அது வந்து நான் தான் எடுத்தேன். எனக்கும் தேவைகள் இருக்குல்ல. உங்க 2 பேருக்கும் பீஸ் பணத்தை அக்கா ரெடி பண்ணி கொடுப்பா. ஏய் உன்கிட்ட இருக்கிற மிச்ச பணத்தை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடு. சின்னம்மா அது என்னோட காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஆமா நீயும் பல வருஷமா டிகிரிக்கு படிச்சிட்டு இருக்கியே, இன்னுமாடி உன்னோட படிப்பு முடியல? உன்னால முடியாத வேலையெல்லாம் எதுக்குடி செய்யல? அந்த பணத்தை பசங்களுக்கு கொடு, இவங்களாவது நல்லா படிக்கட்டும். பாத்துட்டு நிக்காம எடுத்து குடுடி. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து கொடுக்கா, நாங்க போனோம். எவ்வளவு நேரம் தான் அதை எண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் பின்னாடி துவைக்க துணி எடுத்து வச்சிருக்கேன், முதல்ல போய் அதை தோச்சு போடு. தோசை எதுவும் மிச்சம் இல்ல, அவரும் பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க. தோ அங்க உனக்காக பழையது வச்சிருக்க, நீ அதை எடுத்து சாப்பிடு. நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்.
மாதிரி அம்பாட்ட ஷேனாய் விட்டு பொண்ணுங்க வந்து இறங்கியும் இங்க அட்மாஸ்பியர் ரொம்ப கோல்டா இருக்குல்ல. நம்ம சூடாக்கிடலாமா? அபிராமி, நீ காலையிலேயே தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. இன்னைக்கு இயர் எண்டிங் டே. நீ வா. சூப்பர் மச்சான். செம்மடா. பூத்ரா. பாவுடாவ. போடா டேய். சாரி அபிராமி, சும்மா விளையாட்டுக்கு. ஏர் எண்டிங்ல. டேய் வாடா போலாம். டேய், ஹே அபி, வேண்டாம் விடு. அம்பாட்ட ஷேனாய் விட்டு பொண்ணுங்க மேல கலர் அடிச்சிட்டு போறவனுங்கள பொளக்கணும். வாடி. ஹே அபி. டேய் கலர் அடிக்கிறியா? வாடா டேய். விடுங்க. வா. ப்ளீஸ் அபிராமி, என்னை எதுவும் செஞ்சிடாத. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ். அம்பாட்டு ஷேனாய் விட்டு பொண்ணுங்கன்னு தெரிஞ்சுமே எங்க மேல கலர் அடிச்ச உன்னை சும்மா விட சொல்றியா? நோ. போசிங்க இவன் மேல. டேய் வேணாடா. ஐயோ. வேணாம். டேய் வேணாம். சாரி. ப்ளீஸ். கடுப்புல போடா. வேணாம். ப்ளீஸ் விடுங்க. டேய் எவனா மாடி. ஸ்டாப் இட். Idiots! What the hell is going on here? மாதுரி, நீ எந்த பிரச்சனையும் இங்க பண்றது கிடையாது. இவ கூட சேர்ந்து தான் நீயும் கெட்டு போற. உன்னை அப்பவே காலேஜ் விட்டு அனுப்பி இருக்கணும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறேன்னு தான் இந்த அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? சார், நாங்க ஒரு விளையாட்டுக்காக தான். ஷட் அப். இதுதான் உங்க ஃபன்னா? நீங்க கசின் சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ண அக்கிரமத்தை என்னால கண்டுக்காமலாம் இருக்க முடியாது. உங்க 2 பேரையும் ஃபைனல் எக்ஸாம் எழுத நான் விட மாட்டேன். அதுதான் என்னோட முடிவு. யூ மே கோ. ஐயோ சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எக்ஸாம் எழுதலனா வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை வரணும், அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஆக்ஷன். நீங்க போகலாம். ஓ, அப்போ சாரோட முடிவு இதுதானா? அப்ப சரி, நாங்களும் அப்ப எங்க முடிவை சொல்லிடுறோம். நாங்க அம்பாட்டு ஷேனாய் விட்டு பொண்ணுங்கிறது உண்மைனா, நீங்க எங்களை எழுதக்கூடாதுன்னு சொன்ன அந்த எக்ஸாம நாங்க இந்த காலேஜ்ல எழுதி தீர்வோம். கெட் அவுட். ஏ, எதுக்கடி அந்த ஆளு மூஞ்ச பார்த்து நின்னுட்டு இருக்க? வா போலாம். இது பெரிய பிரச்சனையாகும்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல. இப்போ நம்ம என்ன பண்றது? வேற என்னதான் பண்ண முடியும்? இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைமா நடக்கலையே. எப்பவும் செய்யறது தானே, அததான் நம்ம இப்பவும் செய்ய போறோம். அருணுக்கு கால் பண்ணி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் இந்நேரம் பிரின்சிபாலுக்கு கால் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பான். நீங்கள் பயப்படாதீங்கன்னு அருணை போய் பாருங்க சார். டிமார்ட் கம்பெனிக்கும் நமக்கும் உள்ள சில டேர்ம்ஸ்ல சில சேஞ்சஸை நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா காம்படிஷன் டைட்டா இருக்கு. அந்த கம்பெனி மிஸ் ஆகக்கூடாது. அதான் நம்மளோட டார்கெட். அருண், ஓகே, அரேஞ்ச் த மீட்டிங் as soon as possible. You may go. ஓகே சார். என்ன ஆனந்த், நீ இன்னும் அந்த பிரின்சிபலுக்கு கால் பண்ணவே இல்லையா? அங்கே அபியும் மாதிரியும் பிரச்சனையெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. எனக்கு 10 தடவை கால் பண்ணிட்டாங்க. இது எத்தனாவது தடவை? இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடு. வீட்டில் தான் சொல்ல வேண்டாம். நீ முதல்ல பிரின்சிபாலுக்கு கால் பண்ணி சொல்லு. இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணு. ஆனந்த், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸ். நீ பிரின்சிபாலுக்கு கால் பண்ணிட்டியா? பேசுன, ஆனா பிரின்சிபால் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. காம்ப்ரமைஸ் பண்ணலாம் நான் கால் பண்ணா அவர் ஏன் மேலேயே சூடாகிறாரு.
2 பேரும் அந்த காலேஜ்ல சேர்ந்த அன்னையில இருந்தே ப்ராப்ளம் தான். இது வரைக்கும் நாம காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி வேற யாருமே இதை சால்வ் பண்ண முடியாதானே. இப்ப என்ன பண்ணலாம்? அம்மா தான் பேசி ஆகணும். அம்மா தலையிட்டாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லனா எக்ஸாம் எழுத முடியாம அபியும் மாதிரி வீட்டுக்கு வர வேண்டியதுதான். கடவுளே, கிருஷ்ணா, முகுந்தா, கோவிந்தா, காப்பாத்துப்பா. சுபாஷினி அம்மா. என்ன ரோசம்மா? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. அபிராமியும் மாதிரியும் காலேஜ்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்களாமா. என்ன பிரச்சனை? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எல்லாரும் அத பத்தி தான் அங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் உடனே அங்க வாங்கலேன். வாங்கம்மா. கிருஷ்ணா, சுபத்ராவுக்கு தெரிய வந்தா ஒரு பூகம்பமே நடக்குமே. விஸ்வநாதா, என்னதான் பிரச்சனை? அது அம்மா, பசங்க சேட்டை பண்றது சகஜம்தான். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா? அந்த பையன் செத்து போயிருந்தானா என்ன பண்றது? அதுதான் சாகலல்ல. அபியும் மாதிரியும் சும்மா காமெடிக்கு தானே பண்ணாங்க. சீரியஸா பண்ண மாதிரி நான் நினைக்கல. ராதிகா, இது உனக்கு வேடிக்கையா இருக்கா? அபிராமி உன் பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல. இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் திமிர்தான். அவளை நீ ரொம்ப கவனமா வளர்க்கணும்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மாதுரி ஒரு அப்பாவி. அபிராமி கூட அவளையும் படிக்க அனுப்புனதுனால அபிராமி செய்யற தப்புக்கு மாதுரிக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படியே போனா அபிராமி மாதுரிய கெடுத்து வச்சிருவா. அத்தை, நீங்க எப்பவுமே எங்க பசங்களையும் சுபத்ரா பசங்களையும் வேற மாதிரி தானே பாப்பீங்க. ஏன்னா நாங்க தான் ஷேனாய் குடும்பம் இல்லையே. பிரபாகர், அம்மா சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க. நானும் ராதிகாவும் பசங்களும் அழியா விருந்தாலே வந்த மாதிரி தானே உங்க அம்மா அப்பப்ப பேசுறாங்க. என்ன மாப்பிள்ள இது? நாங்க ஒன்னும் அழியா விருந்தாளிங்க கிடையாது. என் தங்கச்சி சுபத்ராவும் மச்சானும் கட்டாயப்படுத்தினால்தான் நாங்க இங்க இருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும்ல மச்சான். நீங்க தேவையில்லாம ஏப்பா பேசிட்டு இருக்கீங்க? இங்க இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அத பத்தி மட்டும் பேசுங்கப்பா. அப்பா, அம்மா அந்த பிரச்சனையில தலையிட்டாதான் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா 2 பேரையும் காலேஜ் விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. எக்ஸாம் எழுதவும் விட மாட்டாங்க. மச்சான், என்ன? நம்ம பசங்களை எக்ஸாம் எழுத விடாம காலேஜ் விட்டு வெளியில அனுப்பிட்டா அப்புறம் அந்த காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் கூட எக்ஸாம் எழுதக்கூடாது. அந்த மாதிரி சமூகம் பண்ணணும். ஆமா, ஷெனாய் வீட்டு பசங்க தோத்ததா சரித்திரமே இருக்கக்கூடாது. அப்படிதான் பண்ணணும். விஸ்வநாதா, தப்பு பண்ணது நம்ம பசங்க தான். இதுக்கு முன்னால அபிராமியும் மாதுரியும் காலேஜ்ல நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. அதை இவங்க பேசி சரி பண்ணினதுனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்றதுக்கு துணிஞ்சிட்டாங்க. பாட்டி, நானும் ஆனந்தும் அப்படி அந்த நோக்கத்திலையும் பண்ணல. உங்களை நான் குறை சொல்லல. இத ஒரு பாடமா எடுத்துக்கங்கன்னு தான் சொல்றேன். இத நாம எல்லாரும் கூட்டமா பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சுபத்ரா நினைச்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எதுவா இருந்தாலும் இனி சுபத்ராவே முடிவு பண்ணட்டும். அது சுபத்ரா, பொண்ணுங்க விஷயத்துல நாம ஒரு முடிவு எடுக்க வேண்டாமா? எல்லாம் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு நான் கால் பண்ணேன். அது நல்லதுதான். அதனால என்ன நடந்தது ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டல. ஏன் உங்களால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலையா?
அம்மா அது வந்து என்ன சொன்னாலும் அந்த பிரின்சிபல் கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காலேஜ் என்ன அவரோட பரம்பரை சொத்தா? அப்படியெல்லாம் இல்லாத. பழைய பகைய மனசுல வச்சுட்டு அந்த பிரின்சிபல் அபியையும் மாதுரியையும் பழி வாங்கிட்டாரு. அவரை ஒத்துக்கலனா அவரை பிரின்சிபலா கண்டினியூ பண்ண விடக்கூடாது. நான் யாருன்னு காட்டுறேன். சுபத்ரா, நம்ம பசங்க பண்ண தப்புக்கு ஆசிரியர்களுக்கு எதிரா சவால் விடக்கூடாது. மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை தீர்க்கிற வழிய பாரு. ஷேனாய் வீட்டு பசங்க மன்னிப்பு கேக்குறதா? இதை எப்படி உங்களால சொல்ல முடியுது? நீங்க உள்ள போய் ராமாயணம் படிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அம்மா, நீங்க எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறீங்க? பேசாம உள்ள போங்கம்மா. ரோசம்மா, அம்மா உள்ள கூட்டிட்டு போங்க. சரிங்கய்யா, வாங்கம்மா. சுபத்ரா, இந்த விஷயத்துல விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம பொண்ணுங்களை துரத்தின பிரின்சிபால வேலையை விட்டே தூக்கணும். நம்ம பொண்ணுங்களை துரத்திட்டான்னு யாரு சொன்னா? ஷேனாய் வீட்டு பசங்களை துரத்திட்டு அவனுங்களால அந்த காலேஜ் நடத்தவே முடியாது. யார கூப்பிடணும்னு எனக்கு தெரியும். அம்பாட்டு ஷேனை விட்டு பொண்ணுங்க கிட்ட மோதுனா என்ன நடக்குங்கிறதா அந்த பிரின்சிபலுக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பிரின்சிபல் உங்களை பார்த்து பயந்து எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாரு. எனக்கு அந்தால பார்க்கணும் போல இருக்கு, போய் பார்த்துட்டு வரலாம். அபி, நீ இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் பண்ண வேண்டாம். நம்மள வெளியே அனுப்பலான்னு பிரின்சிபல் எடுத்த ஆக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுல. மதுரை, நான் கூட போக வேணாம் தான் நினைச்சானா அவரே வந்து நிக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? அபி, பிரின்சிபல் கிட்ட நீ எதுவும் பேசிக்க வேண்டாம். வந்தால அப்படி சும்மா விட்டா அம்பாட்டு வீட்டு பொண்ணுங்களா இருக்கிறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. சார், பிரின்சிபல் சார், என்ன சார் எங்களை வெளியே போங்கன்னு சொன்னப்போ நான் கூட நினைச்சேன் இந்த காலேஜ் சாரோட குடும்ப சொத்துன்னு. ஹே சும்மா, அப்புறம் தான் தெரிஞ்சது சாருக்கும் மேல யாரோ இருக்காங்கன்னு. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டயும் நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல சார். அம்பாட்டு ஷேனாய் வீட்டோட கரன்சி எல்லாம் பார்த்தேன். இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா நீங்க எங்களை வெளியே போக சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. பாவம் சாருக்கு இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காது. என்ன பண்றது, நீங்க வெளியே போய் தானே ஆகணும். இந்த பாரு அபி, தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாம் வாழ்க்கைக்கு தேவைதான், நல்லதுதான். ஆனா எல்லாரும் ரொம்ப மதிக்கிற ஒரு வார்த்தை இருக்கு, ஆசிரியர். அந்த வார்த்தையோட அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியாது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிற காலம் உங்க வாழ்க்கையில வரும். வாழ்க்கைங்கிற பரீட்சையில ஒரு நாள் தோத்து போகும்போது ஆசிரியர்கள் கத்துக் கொடுத்த நல்ல பாடங்கள் மறக்காம இருக்கட்டும். இனியாவது திருந்துனா உங்களுக்கு நல்லது. Thank you for your advice. வாடி போலாம். இவளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்றதுல அர்த்தமே இல்லை. இவளையெல்லாம் வழிக்கு கொண்டு வர ஒருத்தன் வராமலா போவான்? ஒரு டீ. ஓகே அண்ணே.
இந்தாங்க. காசெல்லாம் வேண்டாம் ரகு அண்ணன். எவன் சலுகையும் எனக்கு தேவையில்ல. போடி. இவன் என்னைக்கு ஜெயில இருந்து வந்தான்? ஜெயிலுக்கு போறது வர்றது இவனுக்கு வாடிக்கை தானே. இவன் இங்க உட்காந்து டீ குடிக்கும் போது எவனையாவது போடுறதுக்கு திட்டம் போட்டிருப்பான். யார? உங்களோட பொன் சிரிப்பை பார்க்க நான் இங்க வரல. பாலுக்கான பணத்தை கொடுங்க. அடுத்த வாரம் தாரமா, இப்ப கிளம்பு. ஓஹோ அண்ணே, இதெல்லாம் என்கிட்ட வேணாம். பால் பணத்தை தராம இழுத்தடிச்சீங்கன்னா நாளையில இருந்து உங்க கடைக்கு பாலே கிடையாது. ஒரு சொட்டு பால் கூட கிடையாது. பசுவுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுத்தா தானே நல்ல பால் கொடுக்கும். பாலை விட அதிகமா தண்ணி கலந்து கொடுக்குற பாலை வச்சு வியாபாரம் பண்றது நான் சும்மா இருக்கலாம். உங்க டீ கடை பிசினஸ் எல்லாம் எனக்கும் தெரியும்னே. சுமாரான டீ தூள்ல கலர் பொடியை மிக்ஸ் பண்ணி எல்லாரோட லிவரையும் தானே கெடுத்துட்டு இருக்கீங்க. 1 கிலோ டீ தூள 2 கிலோ ஆக்குற உங்களோட திறமைய நானும் பாத்திருக்கேன். உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? 500. 1 2 3 4. முதல்ல கொடுத்திருக்கலாம். போயிட்டு வரேன். இவள்கிட்ட போய் வாயை கொடுத்தனே. இவனுங்கெல்லாம் வீட்டுல சொல்லாம கொல்லாம வந்துட்டானுங்களா என்ன? இந்த கை பால் வியாபாரம் மட்டும் பண்ணாது, உன்ன மாதிரி ஆளுங்களை அடிச்சு துவைக்கும். இனிமே மேல கை பட்டுச்சு கைய வெட்டிடுவேன். பாலை விற்க போனா பாலை மட்டும் வித்துட்டு வரணும். தெருவுல கண்ட பொறுக்கிங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நீ வம்பு வச்சுக்கிற? இருக்கிறதுக்கு ஒரு வீடும் வீட்டுல சொந்தக்காரங்க 4 பேர் இருந்தாலும் உண்மையிலே யாருமே இல்லாதவதான் இந்த இந்து.